ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஷ் மீடியா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டென்த்ஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டீரியல் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன ஒரு மெட்டீரியல் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் படிக்கிறதுக்கு 2026-2027 நீங்கள் ஒரு ஸ்லோ லேர்னராக இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஏன் ஈவன் டாப்பராக இருந்தாலுமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி படிக்கிற மாதிரி எல்லா டாபிக்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற மெட்டீரியல் தான் அது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய பலவொல் திரிவுக, குருவினா, சிறுவினா, நெடுவினா, அப்புறம் விரிவானம், பொதுக்கட்டுரை, கடிதம், அப்புறம் வந்துட்டு படிவம், நயம் பாராட்டுதல், அப்புறம் கலை சொல்லாக்கம், மனப்பாட பகுதி, கற்பவை கற்றபின், மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, நிற்காதற்கு தக, இது எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸை, அதுக்கப்புறம் பிற டாபிக்ஸ் எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை கேதர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது பலவொல் தெரிவுகையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் பார்ட்டு இயல் 1ல் இருக்கிறது, அப்புறம் இயல் 2ல் இருக்கிறது, அப்புறம் இயல் 3, இயல் 4லேருந்து ஃபஸ்ட்டு 2 பேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இயல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் பார்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் குருவினா கொடுத்துருக்காங்க. இயல் 1ல் இருக்க குருவினா, இயல் 2ல் இருக்கிறது, அப்புறம் இயல் 3ல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வரிசையாக வந்து குருவினாக்களுடைய பார்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, குருவினாங்கிறது நமக்கு ஒரு 2 மார்க் கொஷினுங்கிறதுனால ஒரு 2 லைன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்தெந்த இடத்துல எது இம்பார்ட்டண்ட்டோ அந்த பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து கண்டினியூவேஷனோட வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அகைன் சிறுவினாக்களும் வந்து இருக்குது. அது ஒரு 5 பாயிண்ட் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. எல்லா இயலில் இருக்கக்கூடிய சிறுவினாக்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி இந்த ஒரு மெட்டீரியல் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அடுத்து நம்ம நெடுவினா பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ நெடுவினாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு நெடுவினாக்களில் பாருங்கள் ரொம்பவுமே அழகாக வந்து நம்மளுடைய முன்னுரை, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நல்லா ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு அழகான மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், புக்கில் இருக்க முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமானது இல்லை, 100% எல்லா டாப்பிக்கையுமே கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே டாபிக்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, என்னென்ன ஹெட்டிங்னு சொல்லிவிட்டு. ஸோ இது நெடுவினாக்கு அப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா விரிவானம் இருக்குது, அப்புறம் வந்துட்டு கீழே இன்னுமே பார்த்திங்கன்னா நயம் பாராட்டுதல் எல்லாமே வந்து கலை சொல்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாக்கெட் டைனமோ மாதிரி. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்துட்டு எதையும் வந்து தேடணும்னு அவசியம் இல்லை புக்கில் போய். ஸோ ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் ஆகும். இப்போ இந்த மெட்டீரியலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ சீக்கிரம் பார்த்துடலாம் அது எப்படின்னு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை அதை காப்பி பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ பாடசாலையில் ஸோ நம்ம இந்த மெட்டீரியலும் வந்து பாடசாலையில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரோம். ஸோ இப்போ 10th தமிழ் ஸ்டடி மெட்டீரியல்னு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்க பாருங்கள், பிடிஎஃப் டவுன்லோட் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கூகுள் ட்ரைவில் வந்து பொதுவாக ஓப்பன் ஆகும். ஸோ கூகுள் ட்ரைவில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இது ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன கூகுள் அக்கௌண்ட்டோ உங்களோட அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள் மேலே. இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் டவுன்லோட் அப்படிங்கிறக்கூடிய ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய மை ஃபைல்ஸ் இல்லைனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜருக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் கூட உங்களுடைய ஃபைல்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெத்தடு. ஸோ யார் யாருக்கெல்லாம் தேவையோ அந்த இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து நம்ம நிறையா சப்ஜெக்ட்ஸுக்கு மெட்டீரியல்ஸ் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ.